இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி பயல்கள்லாம் அது வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த யாரு பேர்ல போஸ்ட் ஒட்டிந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்காங்க. அந்த சகோதரி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க சொல்லி இருக்காங்க, எனக்கும் இந்த போஸ்டுக்கும் சம்பந்தம் இல்ல. எங்க போஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும், மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும். அதன் பிறகுதான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும். ஆனா இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி பயல்கள்லாம் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்ல தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்ட் அல்ல. இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு திமுக காரங்கூட எதிர்கொண்டு பேச முடியும். ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்தை நீங்க சொல்றது தப்பு, சொல்றது கரெக்ட், இல்ல அவங்க பொய் சொல்றாங்க, எதுவுமே பேச முடியாம ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க, அது உங்க வேலை தானே. இன்னைக்கு யாராச்சும் நல்ல விஷயத்தை செய்ய போனாவே தடுக்கிறீங்க. அக்கா தமிழிசை அவங்க போனா தடுக்கிறீங்க, அண்ணன் ஏபி முருகானந்தம் அவங்க போனா தடுக்கிறீங்க, எங்க அண்ணன் ரமேஷ் இருக்கிறாங்க தடுக்கிறீங்க. இந்த வெள்ளம் செய்றீங்களே, யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க, தெரியட்டும்.